வணக்கம். வாங்க இங்கே இருக்கக்கூடிய கேள்வியை பாருங்களேன். ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இதில் எஃப் ஆஃப் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அண்ட் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். இப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. எது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ரெண்டாவதாக என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து எஃப்ல சப்ஜெக்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, ஜி இருக்கா, இந்த ஜியோட வேல்யூவை கொண்டு வந்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், அதுதான் எஃப் ஆஃப் ஜி. பண்ணிடலாமா? எஃப் ஆஃப் ஜியில் என்ன இருக்குது, 3x + 2ன்னு இருக்கா. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஜியை சப்ஜெக்ட் பண்ணணும். 6x - k + 2. இப்போ இதை மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 18x - 3k + 2. இது வந்து எஃப் ஆஃப் ஜி. அடுத்து ஜி ஆஃப் எஃப். இங்கே ரெண்டாவது என்ன இருக்குது, எஃப் இருக்குது. இந்த எஃப்பை கொண்டு வந்து எதுக்குள்ளே சப்ஜெக்ட் பண்ணணும், ஜிக்குள்ளே கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ எஃப் இங்கே என்ன இருக்குது, 3x + 2 இருக்குது. அந்த 3x + 2ங்கிற ஈக்குவேஷனை எதில் போடணும் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸில் போடணும். அப்போ 6 அந்த எக்ஸை எடுத்துகிறோம், எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணுறோம். 3x + 2 - k. வேணால் இப்படி கூட எழுதிக்கங்க. ஜி ஆஃப் எஃப் = 6 இந்த எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸுன்னு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு போட்டுட்டு -k. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, 3x + 2. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணணும். ஏன்னா இன்ட்டில் இருக்குது. அப்போ 18x இதே மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா +12 - k. ஓகேவா? இப்போ இது ரெண்டு ஈக்குவல். எது ஈக்குவல், எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே எஃப் ஆஃப் ஜி என்ன இருக்குது, இது 1, இது 2. 1ங்கிறது எஃப் ஆஃப் ஜி. 18x - 3k + 2 = 18x + 12 - k. இப்போ கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, வேரியபிள்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. இங்கே +18x இந்த பக்கம் வரும்போது -18xஆக மாறும். அப்போ 18x - 18x இந்த k அந்த பக்கம் போகட்டும், போனால் ப்ளஸ்ஸாக போயிடும். இந்த +12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12ஆக மாறிடும். அப்போ +2 - 12 = -k + 3k இருக்கா. 18xம் 18xம் கேன்சல் ஆயிரும். 2 - 12 2ல் 12 போகுமா, போகாது. ஸோ மைனஸ் போடணும். 12ல் 2 போச்சுன்னா 10. அப்போ -10 = 3kல ஒரு கேவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2kன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 1 is 2, 5 2s are 10. அப்போ கேவோட வேல்யூ -5. அவங்க கேட்டிருக்கிறது அதான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. நல்லா கவனிங்க. இங்கே எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லுறதுனால நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி = ஜி ஆஃப் எஃப். இப்போ எஃப்புக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஜியை சப்ஜெக்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ எஃப்போட ஈக்குவேஷன் என்ன, 2 × எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு எதோட வேல்யூ சப்ஜெக்ட் போகணும், ஜியோட வேல்யூ 4x + 5. அடுத்து -k அப்படியே இருக்குது. இங்கே வேணால் நம்ம எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் ஜி = 2 × ஜி ஆஃப் எக்ஸ் - k. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம எதை சப்ஜெக்ட் பண்ணுறோம், ஜி ஆஃப் எக்ஸை. அப்போ சப்ஜெக்ட் பண்ணும்போது இது உள்ள மல்டிப்ளேஷன் ஆகும். 8x + 10 - k. இது 1. அடுத்து ரெண்டாவது பார்க்குறோம், ஜி ஆஃப் எஃப். ஜியோட ஈக்குவேஷன் என்ன, 4x + 5 இருக்குது. 4 அந்த எக்ஸுக்கு பதிலாக நாம் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணணும். இங்கே கூட எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸு + 5. 4 × எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 2x - k + 5.
அப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5 புரியுதா? அப்போ இது நமக்கு 2 சரிங்களா? இப்போ 1 2 ஈக்குவல், ஏன்னா எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் நமக்கு என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுவோம். 8x ப்ளஸ் 10 மைனஸ் k இஸ் ஈக்குவல் டு அதே 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5. அப்போ இங்கே ப்ளஸ் 8xக்கும் இது கேன்சல் ஆயிரும், ஏன்னா இது இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும், அதனால் கேன்சல் ஆயிரும். இப்போ கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 10 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் கே அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் கேவாக மாறிடும். அப்போ மைனஸ் 4k அப்படியே இருக்குது, ப்ளஸ் கே மட்டும் அங்கே இருக்குது. இந்த ஓரத்தில் 10 மட்டும் இருக்குது. இந்த ப்ளஸ் 5 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 5. அப்போ வேல்யூ நமக்கு என்ன மாறுது? மைனஸ் 3k ஆகுமா? 10 மைனஸ் 5 வந்து நமக்கு என்ன? 5. அப்போ கேவோட வேல்யூ என்னது? மைனஸ் 5/3. அவ்வளோதான். இங்கே நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப் இது எல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சாலும் சரி, ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த 3 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்கள். இப்போ சொல்யூஷன் போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப்போட ஃபங்க்ஷன் என்ன? 2x மைனஸ் 1. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ரெண்டாவது எது வருதோ அதை இதில் இருந்து எடுத்துட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஜி ஆஃப் எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1/2 மைனஸ் 1. 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? எஃப் ஆஃப் ஜி. அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஏன்னா எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்? எக்ஸாக இருக்கும். வந்துருச்சா? புரியலைன்னா சொல்லுங்கள், நான் திருப்பி சொல்கிறேன். அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப், ஃபஸ்ட்டு ஜியோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸு ப்ளஸ் 1/2. இங்கே ஜி ஆஃப் காம்போசிட் ஆஃப்னு சொல்கிறதுனால இந்த எஃபோட ஈக்குவேஷனை எக்ஸுக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸை எடுத்துடுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 1/2ன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x மைனஸ் 1 ப்ளஸ் 1/2. மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2x/2 மட்டும் இருக்கும். 2க்கும் 2 கேன்சல் பண்ணோம்னா எக்ஸு. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூவும் எக்ஸு, ஜி ஆஃப் எஃபோட வேல்யூவும் எக்ஸு. அப்போ இந்த 3 ஈக்குவலாக இருக்கா? எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கா? அப்போ நம்ம எழுத வேண்டியது என்ன எழுதணும்னா ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு, எனவே சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். இங்கே கேள்வியை பாருங்கள். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, நம்ம இங்கே எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஏவை சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் நமக்கு என்ன அப்படின்னா இங்கே ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு இருக்கிறதுனால ஜியோட வேல்யூஷனில், ஜியோட ஈக்குவேஷனில் எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஜெக்ட் பண்ணுறோம்? எஃப் ஆஃப் ஏவை சப்ஜெக்ட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2வா? அந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2. இப்போ இங்கே என்ன மாறுது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1, இங்கே மைனஸ் 2 இருக்கா? ரெண்டும் இது பண்ணிங்கன்னா -3 வரும். இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ 1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 1 இருக்குது. அதனால் இந்த -3 அந்த பக்கம் வந்துச்சுனால் +3 மாறிடும். அப்போ 1 + 3, அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறும். அப்போ ஏவோட வேல்யூ √4 +or-2 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரு. ஒன்று ப்ளஸ்லையும் இருக்கும், இல்லைன்னா மைனஸ்லையும் இருக்கும். கவனிங்க, இங்கே எதாவது கண்டுபிடிச்சா போதும், எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் கண்டுபிடிச்சா போதும்.
மற்றதெல்லாம் வேண்டாமா சார்னா கண்டிப்பாக வேணும். அது எப்போ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஃபங்க்ஷனுங்கிறது ஏ டென்ஸ் டு பி, ஏலேருந்து பிக்கு போகுது. அடுத்து ரெண்டாவது ஜிங்கிற ஃபங்க்ஷன் பிலேருந்து சிக்கு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அந்த 1 to 1 on to 1 ஃபங்க்ஷனில் நம்ம அதை பார்த்துருப்போம். இங்கே இதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. எஃப்க்குள்ளே எதை கொண்டு வந்து சப்ஜெக்ட் போடணும்? ஜி ஆஃப் எக்ஸு. இப்போ எக்ஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ்ஸு 1 எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 முடிஞ்சா? ரைட். இது எஃப் ஆஃப் ஜி. அடுத்து ஜி ஆஃப் எஃப், அதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ ஜி ஆஃப் எஃப் அப்படிங்கும்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ ஜியோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ அந்த எக்ஸை எடுத்துகிட்டு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர், இதுதான் அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x ப்ளஸ்ஸு 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ அவங்க கேள்வி என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன நம்பர் போட்டாலும் இட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஏன்னா நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இதுவும் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ ஏபிசி மூணுமே எதுக்குள்ளே இருக்கும்? நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா ரேஞ்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுதான் நமக்கு ரேஞ்சு. சரிங்களா? எஃப் ஆஃப் ஜியோட ரேஞ்ச் என்ன? 2x ஸ்கொயரு ப்ளஸ் 1ங்கிற ஒரு ரேஞ்சு, 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்னொரு ரேஞ்சு. மொத்தம் நமக்கு 2 ரேஞ்சு இதில் இருக்கும்.